இயேசுவின் 12 சீடர்கள் எங்கெல்லாம் சென்று தங்களது போதனைகளை பரப்பினார்கள் என்பது தெரியுமா? பேதுரு அந்தியோகியாவுக்கு சென்று பின்னர் ரோமில் தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டார். அந்திரேயா ஸ்கித்தியா மற்றும் கிரீஸ் நாடுகளுக்கு பயணம் செய்தார். பாத்ராஸில் சிலுவையில் அறையப்பட்டார். பெரிய யாக்கோபு ஸ்பெயினில் போதித்தார் மற்றும் எருசலேமில் வாளால் கொல்லப்பட்டார். யோவான் எபேசுவில் தங்கியிருந்தார். பின்னர் பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டு அமைதியாக இயற்கை மரணம் அடைந்தார். பிலிப்பு ஆசியா மைனரில் உள்ள ஃப்ரிஜியாவுக்கு சென்று அங்கு தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டார். பர்தலமேயு ஆர்மீனியா மற்றும் இந்தியா வழியாக பயணம் செய்தார். பின்னர் அவரது உடல் தோல் உரிக்கப்பட்டு தலையும் துண்டிக்கப்பட்டது. தோமா பெர்சியா மற்றும் இந்தியாவில் போதித்தார் மற்றும் ஈட்டிகளால் தாக்கப்பட்டு உயிர் துறந்தார். மத்தேயு எத்தியோப்பியாவுக்கு நற்செய்தியை எடுத்துச் சென்று அங்கு குத்திக் கொல்லப்பட்டார். சிறிய யாக்கோபு எருசலேமிலேயே தங்கியிருந்து ஆலயத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டார். ததேயு யூதா சிரியா மற்றும் மெசொப்பொத்தேமியா வழியாகச் சென்று பெய்ரூட்டில் கொல்லப்பட்டார். சீமோன் வட ஆப்பிரிக்காவில் போதித்து பெர்சியாவில் கொல்லப்பட்டார். மத்தியா யூதாசுக்கு பதிலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் காஸ்பியன் பகுதிக்குச் சென்று கல்லால் எறியப்பட்டு தலையும் துண்டிக்கப்பட்டது. இவர்களது இந்த பயணம் உலகையே மாற்றியமைத்தது. நம் வாழ்க்கை பயணம் நம் குடும்பத்தையாவது மாற்றுகிறதா? நீங்கள் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு என்று நம்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல ஆமேன் சொல்லுங்க.